குஜராத் போய் படிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாதா எப்படி ஒரு ஃபேமிலி லிஸ்ட் அமைக்கணும், நம்ம பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணணும்? நீங்களும் அவளை மாதிரியே பேசுறீங்க சார். நான் குஜராத்தில் போய் படிக்கிறேன், நான் சொல்கிறேன். நானே கவலை இல்லாமல் இருக்கேன், நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். அது நீங்களும் அவளை மாதிரியே சொல்கிறீங்களே சார். ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணலாமா? எனக்கு இதில் நியாயமாகவே படலையே. எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று சொல்லுவேன், அவங்க படிக்கிற டிகிரி தான் முடிக்கிறாங்க. நாளைக்கு ஆர்கியாலஜி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ ஏதோ எழுதி கூட அவங்களால வர முடியும். அவங்க இதோட முடிய போகிறது கிடையாது. அவங்க யூபிஎஸ்சி எழுதுனா எனக்கு ஐஏஎஸ் ஆகலாம். அதுவும் சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி கஷ்டப்பட நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்கள் அது மாறலாம் தானே. அது இல்லாமல் நீங்கள் ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உனக்கு கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு போ அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும்? ஓகே சார், அவளுக்கு கேட் நல்லா ஓப்பனாக தான் சந்தோஷம் தான் சார். பெரிய ஆளாக வந்தா சீக்கிரம் குஜராத்துக்கு டிக்கெட் போட்டு மனசு மாறிடுவாங்க. பட் இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். நான் குஜராத் போயிட்டு நல்லா படிப்பேன், முடிஞ்ச அளவுக்கு கோல்டு மெடல் வாங்க பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் சொல் பேசி கேட்டு தான் எல்லாமே பண்ணுவேன். கண்டிப்பாக வீட்டுக்கு அடங்கி உங்களுக்கு அடங்கி கரெக்டாக இருப்பேன். அதில் எல்லாமும் இருக்குதான் சார். சந்தோஷம் சார். ஓகே தானா? சூப்பர். ஓகே குட். ஓகே சூப்பர். ஓகே பக்கத்தில் சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு எஜுகேஷன் இப்போ லாஃப்லேட் கிடச்சதுனால சந்தோஷம் தான். ஆனால் அது எல்லாரும் அந்த அப்சஷனை நோக்கி ஓடுனா இவங்களோட குரலை கேட்கவே மாட்டோம். நம்ம அப்சஷன் ரொம்ப பெருசாக இருக்கனால இவங்க குரலை என்னென்ன கேட்கல. அவங்க ஒன்றும் ஸ்கேலபிளே இல்லாத படிப்பை சொல்லலை. பேராசிரியருங்கிறது டாக்டருக்கே சொல்லிக் கொடுக்குற கூட பேராசிரியர் தான், ரைட்டு தானே? அப்படிங்கிறப்ப இந்த பேராசிரியரை நீங்கள் கம்மி பண்ணிட்டு டாக்டரை பெருசாக பார்க்குறது வந்து நம்மளோட அப்சஷன் மைண்ட் செட் தான் காட்டுது. இப்போ நீ யோசிச்சு பார்த்தோன்னா எந்த உலகத்துலையும் எந்த நாட்டிலையுமே இல்லாத அளவுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மாறினா கூட நம்ம அப்சஷன் தான் காரணம். இந்த அப்சஷன் வந்து நிறைய பேரை வந்து டிவேட் பண்ணுது, அவங்க ஃபேமிலி டிவேட் பண்ணுது. இந்த மாதிரி சொல்கிறேன் சார், டாக்டர் தான் ஆகணும் இல்லை, பிடிச்சதா கண்டிப்பாக செய்யலாம். பசங்களுக்காண்டி தான் நம்ம வாழ்கிறது. ஸோ கண்டிப்பாக பிடிச்சதை செய்யலாம். பிரச்சனை வந்து எங்கே அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, பிஹெச்டி வரைக்கும் போகிற லாங்குவேஜ் இட் இஸ் அ லென்த்தியர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டாக்டர் வந்து 5.5 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் லெவல் கிராஸ். சார் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, தெரியுமா? தெரியாது. இல்லை தெரியும், ஆனால் ஒரு லெவல் கிராஸ்டு சார். நீங்க எம்பிபிஎஸ் பண்ணிட்டு உண்மையில எதுவும் பண்ண முடியாது சார். நீங்க ஒரு சின்ன கிளினிக் வேணா பண்ணலாம், ஆபரேஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. எம்பிபிஎஸ் முடிக்கணும். நான் இப்படி கேட்குறேன் சார். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஸ்கோப் இருக்குதா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம், நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி ஸ்கோப்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு அதை கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு பிஎஸ்சியை வந்து கொஞ்சம் கம்மியாக பார்க்கறதுனால அப்படி தெரியும் சார். ஆனால் இதே என் பொண்ணு பிஹெச்டி அப்படின்னு சொல்லும் போது அது கெத்தா தானே சார் தெரியும். எப்படினாலுமே என் பொண்ணு பிஹெச்டி, என் பொண்ணு டாக்டரேட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டேஜில் அது பெருமையாக தானே இருக்கும் சார். இல்லை சார், நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து கோல் போஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு கோல் போஸ்ட்டை வைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியோட டாக்டர் வேணும்னு நீங்கள் அடுத்த பாயிண்ட் எங்கே போயிட்டீங்க அப்படின்னா லாங்கிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இதை முடிக்கணும், பிஹெச்டி முடிக்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு படிப்பு ரொம்ப படிக்கணும்னா அது டாக்டர் தான். நம்ம ஒரு அளவுகளை வச்சா ஒன்றா வைக்கணும். சரி, எனக்கு தெரிஞ்சு டாக்டருங்கிறதும் கம்மி கிடையாது, ப்ரொஃபஸருங்கிறதும் கம்மி கிடையாது, எந்த வகையிலுமே எந்த ஜாப்பும் கம்மி கிடையாது. ஐ திங்க் நீ ஒரு காமன் பாயிண்டில் நீங்கள் ரெண்டும் மீட் பண்ணி முடிவெடுக்க தான் சரி. ஓகே குட். ஓகே மேலே கொடுங்க. நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சார் நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 11th ஸ்டாண்டர்ட். நான் 8th இருந்து இப்போ அப் டு வரைக்கும் நான் ஏவியேஷன் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பைலட் ஆகணும்னு. 9th வரைக்கும் ஓகே சொன்னாங்க. அப்புறம் 10th இப்போ ஏஐ அதிகமாக வந்ததுனால இப்போ ஏஐயில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துங்க சார், ஏர்போர்ட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை விட இப்போ ஏஐ வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து சார். இல்லை இப்போ எல்லாமே ஏஐ தானேங்க சார் மாதிரி. அதாம்மா யார் சொன்னான்னு எங்களுக்கா தெரிஞ்சுக்கிறதாங்க சார் சொல்லி அப்படின்றது. நானும் தெரிஞ்சுப்பல. இதெல்லாம் யார் சொல்கிறான்னு தெரிஞ்சுப்பல. நான் அது படித்தா பையனோட ஃப்யூச்சர் வந்து பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற. இதெல்லாம் யாரும்மா கிளப்பி விடுறா? கிளப்பி விடுறாங்கன்றதை விடங்க சார், அது எனக்கு பிடிச்சிருக்குங்க சார். பையன் அதை படித்தா நல்லாயிருக்கும். ஏஐ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாரோ உங்கள்கிட்ட ஏஐ படித்தா ஃபியூச்சர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இல்லைங்க சார். எனக்கா தப்பு இல்லைம்மா, தப்பு இல்லை. இப்போ எல்லாமே சார் கூட ஏஐ வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் சொன்னா? அதை சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தம்பி தான் சார் சொல்லியிருக்கான். ஏஐ படிச்சாலும் ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும், டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார். பட் நான் ஏஐ பற்றி அதில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படிலாம் நான் சொல்லலைங்க சார். ஏஐ டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார், அவ்வளோதாங்க சார். உங்களோட ஆசை நர்சிங் இன்னைக்கு வந்து அது இட்ஸ் கோயிங் டு பி கெட் பாசிபிள், நடக்க போகுது. நீங்கள் எந்த ஒரியும் பண்ணாமல் நீங்கள் படிக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை. கரெக்டாக நீங்கள் படிப்பீங்க அண்ட் அதில் சக்ஸஸ் ஆவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார். நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல சார், வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க சார். இந்த இதே நான் நல்லா பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச இணைய மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் வாய்ப்பு ஏதாவது என்னால் முடிஞ்சதை செய்வேன் சார். சூப்பர் அந்தோனியம்மா. இந்த வார்த்தை எப்படி செயலாக மாறணும்னா, மொத்தம் ஒவ்வொரு வருஷமும் 60 பேர் படிக்கிறாங்க. மொத்தம் 240 பேர் நம்ம காலேஜில் நர்ஸாக இப்போ படிக்கிறாங்க.
அந்த 240 பேர்லேயே அந்தோணி அம்மா நம்பர் 1 வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டால் வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க அந்த மாதிரி பயன்படுத்தணும். கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் சர்வீஸுக்கு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சிறப்பாக வருவீங்க அந்தோணியம்மா. வாய்ப்பை பயன்படுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இட் ரியலி டேக்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட் டு ஆஃபர் அ ஹெல்பிங் ஹேண்ட். ஸோ உங்களுக்கு அது இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ஒரு 30-35 வருஷத்தில் 2 லட்சம் பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். கரெக்டாக எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க. பையனுக்கு வந்து எப்படியாவது இன்ஜினியரிங் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வர்றாங்க. பையனுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பயங்கரமான ஆர்வம், ரொம்ப ஆர்வம், தனியாக தான் ஆர்வம். பையனை வெளியே நிற்க வச்சுட்டு என்னை வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். யாரை? சென்னை சிம்பா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜோடைய சேர்மன்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தான் பையன்கிட்ட எடுத்து சொல்லணும், இன்ஜினியரிங் தான் அவனை படிக்கணும்னு நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான் அப்படின்றாங்க. நான் அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா அவனுக்கு? இல்லை சார், எனக்கு அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்தே நான் செஃப்பாக தான் ஆகணும்னு ஆசை. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு என்னை கம்பல் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு இதே மாதிரி நான் டீட்டெயிலாக புரிய வச்சேன். எப்போதுமே படிப்பு அப்படிங்கிறது வந்து இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. உன்னை திணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருப்பம் இல்லாமல் இதே இல்லை, எந்த வேலையை செஞ்சாலும், ஒரு காஃபி போட்டாலும் சரி, இல்லது ஒரு பைக் ஓட்டினாலும் சரி, விருப்பம் இல்லாமல் எது பண்ணாலும் அது இன்ட்ரெஸ்டாக போய் முடியாது. அதனால் அவருக்கு எது விருப்பமாக இருக்கோ அதில் ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப உயரத்தில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட அப்பா அம்மாவுக்கு என்ன விருப்பமோ அதில் நீங்களும் ப்ரியாரிட்டி கொடுங்க தம்பின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். 2 நாள் கழித்து வந்து அட்மிஷன் போட்டாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயே போட்டாங்க. இன்றைக்கி அவர் பேர் வந்து இன்றைக்கி அவர் அமெரிக்காவில் மாதம் 7 லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ரோஹித் விஜய். அவருடைய பேர் ரோஹித் விஜய். வருஷத்துக்கு 84 லட்ச ரூபா சேலரி வாங்குறாரு. நம்ம வாழ்கிறது எல்லாமே குழந்தைங்களுக்காக தான், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த பேரண்ட்டும் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க முடியாது. நம்மளுடைய எதிர்காலமே நம்மளுடைய குழந்தைகள் தான். ஆனால் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் அவங்களுடைய ஆர்வம். அந்த ஆர்வத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டோம்னா, அதை நீங்கள் புரிய வச்சுட்டிங்கன்னா, இவங்க தான் நம்மளுடைய எதிர்கால இந்தியாவுடைய தங்கங்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லோரும் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு டிப்பிக்கல் இந்தியன் பேரண்டோட மைண்ட் செட் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தோடைய கலவையாக நீங்களாம் இருக்கீங்க. உங்கள் மனதில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை வந்து வேறு வார்த்தைகளில் சொல்லி அவங்க தலையில் ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து துளி அளவு கூட நியாயமே இல்லாத விஷயம். நான் இப்போ கூட உங்களுக்குலாம் தோணும், இவன் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. பல பேர் வந்து என்னை மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியும். பட் பரவாயில்ல, எது உண்மையோ எது என் மனசு சரிப்படுதோ அதான் நான் பேச முடியும்.